இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் அத்தியாயம் 12 புள்ளியியல் முறைகளும் பொருளாதார அளவையியலும் ஓர் அறிமுகம் அப்படிங்கிற தலைப்பில் உடன் தொடர் பகுப்பாய்வு அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற தலைப்பில் தான் நமக்கு ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வினாவிற்கு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தீர்வு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினா. அதாவது பின்வரும் விவரங்களுக்கு உண்மை சராசரியை பயன்படுத்தும் சமன்பாட்டை பயன்படுத்தி கார்ல் பியர்சனின் உடன் தொடர்பு கெழுவை காண்க. காரின் வயது ஆண்டுகளில், அதற்கான பராமரிப்பு செலவு ஆயிரங்களில், 3, 1, 6, 7, 8, 4, 9, 6, 10, 8, 6, 4. ஸோ இதுதான் நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினா. இந்த வினாவிற்கு நாம் தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில முக்கிய கருத்துக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உடன் தொடர்பு காரிலேஷன். உடன் தொடர்பு என்பது ரெண்டு மாறிகளில் ஒரு மாறி மற்றொரு மாறியை சார்ந்திருக்கும். அது என்ன மாதிரியான சார்ந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத அளவீடு செய்யக்கூடியது தான் இந்த உடன் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு மாறிகளுக்கு இடையில என்ன மாதிரியான தொடர்பு, அதாவது நேர் ஓட்டு தொடர்பு. அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு மாறிகளும் நகரக்கூடிய திசைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அளவிடக்கூடியதுக்கு பேர் தான் உடன் தொடர்பு. திசை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு மாறிகளில் ஒரு மாறி குறையலாம் அல்லது இரண்டு மாறிகளும் ஒரே திசையில் அதிகரிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நகரும் திசைகளை அளவிடக்கூடியது தான் இந்த உடன் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவை மற்றும் விலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ விலைக்கும் தேவைக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கிறது, அதாவது தேவை விலையை சார்ந்து இருக்கிறது. விலை அதிகரிக்கும் போது தேவை குறைகிறது, விலை குறையும் போது தேவை அதிகரிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு மாறிகளும் வெவ்வேறு திசையில நகர்கிறது. அதாவது இந்த ரெண்டு காரணிகளுக்கும் ஒரு எதிர் விகித தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. அதனால இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு எதிர்மறை உடன் தொடர்பு, அதாவது நெகட்டிவ் காரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பிசிசி. பிசிசி அப்படின்னா என்ன அப்படின்னா, பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த உடன் தொடர்புகளில் மிகவும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவீடு அப்படின்னா அது கார்ல் பியர்சனினுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் தான். சரியா? ஸோ இதனுடைய மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா அது -1 முதல் +1 வரைக்கும் இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது பிசிசி அப்படின்னு சொல்றோம். ரைட்? இப்ப இந்த உடன் தொடர்பை கணக்கிடக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல ரெண்டு முறைகள் இருக்கு. ஒன்று நேரடி முறை, இன்னொன்று விலகல் முறை. நேரடி முறையில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாறிகளை உள்ளதை உள்ளவாறு நம்ம பயன்படுத்தி கொள்வது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நேரடி முறை அப்படின்னு சொல்றோம். இந்த விலகல் முறையில் ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னா அது உண்மையான சராசரி விலகல் முறை. அதாவது கொடுக்கப்பட்ட விவரங்கள்ல நேரடியாக நம்ம என்ன பண்றோம், சராசரி கண்டுபிடிச்சு அதன் மூலம் உடன் தொடர்பினுடைய மதிப்பை நம்ம கணக்கு பண்றோம். இன்னொரு முறை என்ன அப்படின்னு சொன்னா ஊக சராசரி விலகல் முறை. ஊக சராசரி விலகல் முறை அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள்ல ஏதாவது ஒரு எண்ணை நம்ம என்ன பண்றோம், சராசரியாக ஊகித்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம உடன் தொடர்பு கெழுவை நம்ம கணக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஊக சராசரி விலகல் முறை அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். அடுத்தது இப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாவிற்கு இப்ப நம்ம தீர்வு பார்க்க போறோம். இந்த வினாவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உண்மை சராசரியை பயன்படுத்தும் சமன்பாட்டை பயன்படுத்தி கார்ல் பியர்சனினுடைய உடன் தொடர்பு கெழுவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த சமன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதுதான் அந்த சமன்பாடு. அதாவது R =
sigma x minus x bar into y minus y bar divided by root of sigma x minus x bar whole squared sigma y minus y bar the whole squared. ஸோ இதுதான் அந்த உண்மை சராசரியை பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு. ஸோ இந்த சமன்பாட்டை வைத்து இந்த வினாவிற்கு நாம இப்ப தீர்வு பார்க்க போறோம். இந்த வினாவிற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது உண்மை சராசரியை பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு அது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. r is equal to sigma x minus x bar into y minus y bar divided by root of sigma x minus x bar whole squared sigma y minus y bar the whole squared. ஸோ இவ்வளவு விரிவா இருக்கு இல்லையா. ஸோ இந்த சமன்பாட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ x is equal to x minus x bar, அதாவது x minus x bar அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், xன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி y minus y bar அப்படிங்கிற இடத்துல நம்ம yன்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இந்த சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா r is equal to sigma xy by root of sigma x squared into sigma y squared. ஸோ இந்த மாதிரி சுருக்கமாக எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நாம தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஸ்கிரீன்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வினா இருக்குது. இந்த வினாவிற்கான சமன்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு பெரிய அட்டவணை ஒன்று போட போறோம். அந்த அட்டவணையிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா சிக்மா xy பார்க்க போறோம், சிக்மா x ஸ்கொயர் பார்க்க போறோம், அப்புறம் சிக்மா y ஸ்கொயர் பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்போ முதல்ல இந்த x வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், x பார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். இதுதான் x. என்ன கொடுத்திருக்காங்க, 3 6 8 9 10 6. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னா 6 உறுப்பு இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 42 கிடைக்குது. அது என்னன்னு சொல்றோம், நம்ம சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் பார் எப்படி எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் இருக்குது, இங்க எக்ஸ் பார் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், அடுத்த அட்டவணை போடுறோம். என்ன போடுறோம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப எக்ஸ் வந்து 3 இருக்குது, எக்ஸ் பார் 7 இருக்குது. அப்ப 3 மைனஸ் 7 எவ்வளவு, -4. 6 மைனஸ் 7 -1. 8 மைனஸ் 7 1. 9 மைனஸ் 7 2. 10 மைனஸ் 7 3. 6 மைனஸ் 7 -1. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா எக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பார்க்க போறோம், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டு, அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்டு, அது எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்றோம். அப்போ இங்க இருக்க எக்ஸ் இதை ஸ்கொயர் பண்றோம். அப்போ -4 இன்ட்டு -4 16. -1 இன்ட்டு -1 1. 1 இன்ட்டு 1 1. 2 இன்ட்டு 2 4. 3 இன்ட்டு 3 9. -1 இன்ட்டு -1 +1. ஸோ இதுதான் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இதை பூரா நம்ம மொத்தமா கூட்டினா நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 32. என்னது அது, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நமக்கு ஒய் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒய்யை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது பார்க்குறோம். இப்போ ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, 1 7 4 6 8 4. ஸோ இதை பூரா மொத்தமா கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 30. அது சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு 30. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, 6 உறுப்பு இருக்குது. அப்போ 30/6 என்ன கிடைக்குது நமக்கு, 5. ஸோ அதுதான் என்னது, ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், ஒய் மைனஸ் ஒய் பார். ஒய் மைனஸ் ஒய் பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஒய்ங்கிறது 1, ஒய் பார்ங்கிறது 5. அப்போ 1 மைனஸ் 5 -4. 7 மைனஸ் 5 2. 4 மைனஸ் 5 -1. 6 மைனஸ் 5 1. 8 மைனஸ் 5 3. 4 மைனஸ் 5 -1. ஸோ ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். அப்போ -4 இன்ட்டு -4 16. 2 இன்ட்டு 2 4. -1 இன்ட்டு -1 1. 1 இன்ட்டு 1 1. 3 இன்ட்டு 3 9. -1 இன்ட்டு -1 +1. ஸோ இது வந்து ஒய் ஸ்கொயர்.
இதை பூரா மொத்தமாக கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது 32. அப்போ சிக்மா ஒய் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 32. அடுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சிக்மா எக்ஸ் ஒய்ங்கிறத நம்ம பார்க்கணும். சிக்மா எக்ஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே எக்ஸ் மதிப்பு இருக்குது பார்த்தியா, இந்த எக்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ஒய் மதிப்பு இருக்கு இல்லையா, இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் பெருக்க போகிறோம். இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். அப்போ -4 இன்ட்டு -4 ஈக்குவல் டு 16. -1 2 -2 1 இன்ட்டு -1 -1 2 இன்ட்டு 1 2 3 இன்ட்டு 3 9 -1 இன்ட்டு -1 +1. ஸோ இதை பூரா நமக்கு கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது சிக்மா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 25. ரைட்டியா? சரி, இப்போ அதாவது இந்த சமன்பாட்டில் தேவையான எல்லா உறுப்புகளையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இனிமே இந்த உறுப்புகளை இந்த சமன்பாட்டில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் தீர்வு கண்டுபிடிக்கலாம். தீர்வு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32, சிக்மா ஒய் ஈக்குவல் டு 32, சிக்மா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 25. அப்போ அந்த சமன்பாடு என்னது? ஆர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஒய் பை ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர். இதில் இந்த மதிப்பை பூரா நம்ம என்ன பண்ணுறோம் பிரதியிடுறோம். பிரதியிட்டோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 25, இந்த இடத்துல எக்ஸ் ஒய்ங்கிறது 25, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் 32, ஒய் ஸ்கொயர் 32. இப்போ இங்கே ரூட்டுக்குள்ளே 2 32 இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது என்ன வரும் நமக்கு ஒரு 32 வரும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 25/32. ஸோ இதை சுருக்கம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.781. ஸோ இதுதான் இந்த உடன் தொடர்பு கெழுவினுடைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.781 அப்படிங்கிறது மிகவும் அதிகமான நேரிடையான ஒரு உடன் தொடர்பு. அதாவது காரின் வயதிற்கும் பராமரிப்பு செலவிற்கும் ஒரு நேர் விகித தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.